அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆன்லைன் ராமர் டிவியிலிருந்து நான் உங்கள் முருகானந்தம் நட்சத்திர ஜோதிடர் பேசுகிறேன். இப்போ எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா, மெயினாக பணம் நமக்கு வரணும். பண வரவு எப்படியாவது நமக்கு வரணும் சார். எனக்கு பணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு ரெமெடி. அதாவது எனக்கு 2ஆம் அதிபதி திசை நடக்குது சார். எனக்கு 2, 5, 8 அப்படின்னா பணபரஸ்தானங்களுடைய திசை நடந்துமே எனக்கு பணம் வரல சார் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸ். இது பெரிய பெரிய கோடீஸ்வரம்லாம் பண்ண முடியாது. நமக்கு பணம் வேணும் அப்படிங்கிறவங்க இதை ஈஸியாக பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அப்போ சில பேர் 2வது நட்சத்திரத்தை ஏற சொல்லுவாங்க. அதே மாதிரி 8வது நட்சத்திரம் பணபரஸ்தானங்களில் உள்ள பணபரஸ்தானாதிபதி அமைந்திருக்கிற நட்சத்திரங்கள், இப்படி நிறைய ரூல்ஸ் நிறைய இருக்கு. இப்போ நம்ம பணம் கொடுக்கக்கூடிய பாவகம்னு பார்த்தீங்கன்னா அது 2ஆம் பாவம். தனம், குடும்பம், வாக்கு, ஸ்தானம் என்பது 2ஆம் பாவகம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் லக்கணம் ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் நான் எடுத்துக்கொள்ளலாம். லக்னம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடியது ஆதிபத்தியம் லக்னம் ரீதியாகத்தான் நம்ம எடுக்கணும். நீங்கள் ராசி அதிபதியாக வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ரெண்டையும் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு பண கஷ்டங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உண்டு. நம்ம பெரிய மல்டி மில்லியனருக்கும் உண்டு, சாதாரண ஒரு ஊழியனுக்கும் உண்டு. பணபரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 2, 5, 8 இதுல 2ஆம் அதிபதி உட்கார்ந்தாலும் அல்லது 2ஆம் இடத்தை நம்ம ஏற்கணும் சார். அவ்வளவுதான். எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கணும். 2ஆம் இடத்தினுடைய கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்யும். இல்லையா நம்ம அந்த கோவில்களுக்கு பன்னீர் வாங்கி கொடுக்கணும். என்னால உழவார பணி செய்ய முடியாது சார் அப்படின்னா நீங்க அந்த பன்னீர் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா குபேரன்கிறது சந்திரன் தான். அதற்கு உரிய நீர் பன்னீர் தான். சந்திரனுக்கு எல்லா கோவில்லையும் அபிஷேகம் பண்ணும்போது பன்னீரை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று உழவார பணி செய்யணும் அல்லது அந்த பன்னீர் பாட்டில் வாங்கி. ஏன்னா சந்திரன் தான் குபேரன். அப்போ குபேரன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு, பணம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேசம் ராசியாவோ அல்லது லக்னமாகவோ 2ஆம் பாவகமாக உங்களுக்கு வருது. மேச ராசி, மேச ராசிக்கு 2ஆம் இடமும் லக்னத்துக்கு 2ஆம் இடமும் மேசம் வருது சார் அப்படின்னா முருகன் கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்யணும். செவ்வாய்க்கிழமை நாளில் இல்லைன்னா பன்னீர் பாட்டில் முருகனுக்கு அது அபிஷேகத்துக்கு வாங்கிடுவோம். புரியுங்களா? இதை நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா காசு பணம் தடை இல்லாம உங்களுக்கு வந்துருக்கு. அல்லது ரிஷபம் உங்களுக்கு 2வது ராசியோ, ராசிக்கு 2ஓ அல்லது லக்னத்துக்கு 2ஆவதோ வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க பிரதோஷத்தன்னைக்கு அங்க போய் உழவார பணி செய்யணும். பன்னீர் பாட்டில் அந்த அபிஷேகத்துக்கு பன்னீர் பாட்டில் நீங்க இதை தொடர்ந்து நீங்க 7 வாரம் செய்யணும். எதையுமே 7 வாரம் செஞ்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். இல்லை சார் நான் வருஷம் ஃபுல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சார், அது உங்களுக்கு விருப்பம். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாத்தீங்கன்னா காசு பணம் வர ஆரம்பிச்சு. செல்வம் தானே பிரச்சனையே எல்லாத்துக்கும், அது வர ஆரம்பிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசி, ராசிக்கு 2ஆம் இடமாகவோ அல்லது லக்கணத்துக்கு 2ஆம் இடமாகவோ வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல போய் உழவார பணி செய்யணும். அப்படி இல்லையா
அவங்க போயிட்டு பன்னீர் பாட்டில் பெருமாள் அபிஷேகம் பண்ணுவாங்க. பன்னீர் பாட்டில் வாங்கி அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் வரணும். இதெல்லாம் தொடர்ந்து 7 வாரம் செய்யணும். செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசி ராசிக்கு 2ஆம் இடமோ அல்லது லக்கணத்துக்கு 2ஆம் இடமோ கடகம் வருது சார். அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்யணும். அது மாரியம்மன் கோவில் கூட போகலாம். அப்படி இல்லையா, எனக்கு உழவார பணி செய்ய ரொம்ப சங்கோஜமாக இருக்குது சார் அப்படின்னா பன்னீர் பாட்டு திங்கட்கிழமை நாளில் வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபட்டுட்டு வரணும். தொடர்ந்து 7 வாரம் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காசு வர ஆரம்பிச்சு, பணம் கொடுக்கறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மராசி மெயினாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும். சிம்ம வந்து உங்களுக்கு கடக லக்கணத்திற்கு இல்லை கடகராசிக்கு கடக லக்கணத்திற்கு சிம்ம வீடு 2வது வீடாகும். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உழவார பணி செய்யணும். அங்கே பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தை குளிர வச்சுட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து 7 வாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் சென்று பண்ணிட்டு வந்தீங்கன்னா பணம் காசுக்கு குறைவில்லாமல் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசி. அப்போ அது உங்களுக்கு 2ஆம் இடமாகவோ அல்லது லக்கணத்துக்கு 2ஆம் இடமோ அல்லது ராசிக்கு 2ஆம் இடமோ கன்னிராசி வருதுன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்யுங்க புதன்கிழமை நாளில். இல்லை எனக்கு உழவார பணி செய்யற மாதிரியா இருக்குது சார், பன்னீர் பாட்டிலே வாங்கி கொடுத்துறேன் சார்னா பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா காசு தண்ணி மாதிரி உங்களுக்கு அந்த தண்ணி மூலியமாக உங்களுக்கு, ஏன்னா காசை தண்ணி மாதிரி செலவழிச்சாதான் நமக்கு காசு நிற்காது. அப்போ அந்த தண்ணியை போய் அந்த பன்னீராக்கி அதை வந்து நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு காசு வர அந்த குபேரன் வந்து அருள் புரிவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு லக்கணத்துக்கு 2வது இடமாக ராசிக்கு 2வது இடமாக வருது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்யணும். இல்லையா அப்படின்னா பன்னீர் பாட்டில் 30 ரூபா தான், ஒரு 5 பாட்டில் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம், 150 ரூபா தான். அதை வாங்கி கொடுத்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக காசு பணத்துக்கு குறைவில்லாமல் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. அடுத்து விருட்சிகம் உங்களுக்கு 2வது வீடாக வருது சார். லக்கணத்துக்கு 2வது வீடா ராசிக்கு 2வது, அது துலாத்துக்கே வரும். அவங்க முருகன் கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்யலாம். இல்லை சார் எனக்கு நான் வந்து பன்னீர் பாட்டிலே வாங்கி கொடுத்துறேன் சார்னா பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி உங்களுக்கு 2வது ராசியோ லக்னத்துக்கு 2வது இடமோ 2வது ராசியோ வந்துச்சுன்னா குரு கோவிலுக்கு, அதாவது ஆலங்குடி குருவோ அல்லது திட்டை குருவோ இப்படி குரு கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அங்கே பன்னீர் பாட்டு வாங்கி, அது சிவன் கோயிலேயே குரு இருப்பார், அது கூட வாங்கி. இதெல்லாம் தொடர்ந்து 7 வாரம் நீங்கள் செய்யணும். செஞ்சு வந்தீங்கன்னா பண கஷ்டம் தீரும். எந்த வழியிலாவது ஏதாவது வழியிலாவது உங்களுக்கு பணம் கஷ்டத்தை கொடுக்காம அதை. அடுத்து மகர ராசி. மகர ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது ராசியாவோ அல்லது லக்கணத்துக்கு 2வது இடமோ வருது சார். அப்படின்னா
திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயம் சென்று உழவார பணி செய்யுங்க. இல்லை சார் அப்படின்னா பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்து நல்லா தரிசித்துட்டு வாங்க. அதே மாதிரி கும்பம் உங்களுக்கு ராசிக்கு 2வது இடமாவோ அல்லது லக்னத்துக்கு 2வது இடமாவோ வருது சார். திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் பகவான் பொங்கு சனி, அங்கு சனிக்கிழமை நாளில் சென்று உழவார பணி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்து தரிசித்துட்டு வாங்க. இது தொடர்ந்து 7 வாரம். முதல்ல ஒரு வாரம் அங்கே போயிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் அதை செய்யலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி. இது வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு 2வது இடமோ அல்லது ராசிக்கு 2வது இடமோ வருது சார் அப்படின்னா திட்டைக்குரு, தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய திட்டைக்குரு கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்யுங்க. அப்படி இல்லையா பன்னீர் பாட்டில் வாங்கி. இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பண கஷ்டம் தீரும். பணம் தானே மனிதனுடைய வாழ்வில் பிரச்சனை. அப்போ குபேரனை நம்ம ஏற்கணும். சந்திரன் தான் குபேரன். குபேரன் வேணா புரட்டாதியில் பிறந்திருக்கலாம். ஆனால் சந்திரன் தான் நமக்கு குபேரன். 4ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். எல்லாத்தையும் கொடுத்துருவார். சுகத்தை கொடுத்துருவாரு, வண்டி வீடு வாகனத்தை கொடுத்துருவாரு, விவசாயத்தை செழிக்க வச்சிருவாரு, எல்லாத்தையும் செஞ்சுருவார். அப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணும்பொழுது பணம் காசு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அனைவரும் ஆன்லைன் ராம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.